இப்போது இந்த கதைக்கும் இந்த த்ரிஷா எவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து அந்த சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத விட, இந்த மொத்த படத்துக்கும் அஜித் வந்து எப்படி வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோட தோள்ல வந்து படத்தவே சுமந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில ஃபேன்ஸ் வந்து அத வந்து அவர ரொம்ப கொண்டாடுவாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ரொம்ப அவருடைய ஸ்டைலு, அவருடைய லுக்கு அவரு ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அதாவது ரொம்ப நல்லா இருக்காரு. பார்க்கவே ஃப்ரேம்ல பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. அவருடைய காஸ்டியூம் எல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப அப்படியே அப்ளாஸ் பண்ற மாரியான இருக்கு. ஒரு தியேட்டர்கள்ல வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து அத வந்து ரொம்ப என்டர்டெயின் ஆவாங்க. அவங்களுக்கான எல்லா இது வந்து அது படத்த ஃபுல்லா அந்த சாங்ஸு, ஃபைட்ல அதாவது செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ற அந்த செட்டே வந்து ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதனால பொதுவா இது நீங்க சொன்ன மாரி காரணம் என்னன்னா, அந்த டைரக்டர் வந்து அஜித்தோட மிகப்பெரிய தீவிர வெறியர். ஒரு இயக்குனரா இல்லாம, ஒரு வெறியரா, தீவிர ரசிகரா படம் எடுக்கும்போது, அவர ரசிச்சு காஸ்டியூம் சொன்னீங்க. அனுவர்தனுடைய காஸ்டியூம் சமீபகால அஜித் படங்கள்ல அவ்வளவு அருமையா இருக்கு. ஒண்ணு ஒரு கருப்பு கலர்ல ஒண்ணு போட்டு வராரு. அப்புறம் வந்து டிராகன் ட்ரெஸ்லாம் அவ்வளவு நல்லா இருக்கு. அத வந்து ரசிகர்கள வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு.